ராமுன்னு ஒரு நல்ல பையன் இருந்தான். அவனுக்கு சின்ன சின்ன மிருகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ராமு வயல் வழியா விளையாடிட்டு போய்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. "அம்மா, அம்மான்னு" யாரோ அழுவுற மாரி இருந்துச்சு. ராமு சுத்தி முத்தி பார்த்தான். அங்கே ஒரு சின்னஞ்சிறு கன்றுக்குட்டி தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. ராமுவுக்கு அந்த கன்றுக்குட்டிய பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா போச்சு. அவன் மெதுவா அந்த குட்டி கிட்ட போனான். அதோட சின்ன தலைய மெதுவா தடவி குடுத்தான். "சின்ன கண்ணு போடாதே, உங்க அம்மாவ நம்ம கண்டுபிடிச்சிரலாம்னு" மனசுக்குள்ள சொன்னான். அந்த கன்றுக்குட்டி ராமுவ ஏறிட்டு பாவமா பார்த்தது. ராமு அந்த கன்றுக்குட்டிய பத்திரமா புடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். சுத்தி முத்தி அதோட அம்மா போன தடயங்கள் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தான். வயல் ஓரத்துலயும், புல்வெளிலயும் அவன் கண்ணு தேடிட்டே இருந்துச்சு. கன்றுக்குட்டியும் ராமு பின்னாடியே மெதுவா நடந்து வந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதும், ராமுவுக்கு தூரத்துல ஒரு பசுமாடு நின்னுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. உடனே கன்றுக்குட்டி "ம்மா, ஆமான்னு" சந்தோஷமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. ராமுவுக்கு புரிஞ்சு போச்சு. இதுதான் அந்த குட்டியோட அம்மான்னு. அவன் மெதுவா கன்றுக்குட்டிய பசுமாடு கிட்ட கூட்டிட்டு போனான். அம்மாவ பார்த்ததும் அந்த கன்றுக்குட்டி வேகமா ஓடிப்போய் பசுமாட்டோட கால்ல உரசிக்கிச்சு. பசுமாட்டும் தன் குட்டிய நக்கி சந்தோஷப்பட்டுச்சு. அந்த பாசத்த பார்த்த ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன ஒரு நிமிஷம் அவங்களையே பார்த்துட்டு இருந்தான். கன்றுக்குட்டியும் அதோட அம்மாவும் ஒன்னா சேர்ந்ததுல ராமுவுக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. அவன் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினான். ராத்திரி ஆகிடுச்சு. வானத்துல நட்சத்திரங்கள் மின்னுது. ராமு படுத்து தூங்கி போனான். அவன் செஞ்ச நல்ல காரியம் அவனுக்கு நிம்மதியான தூக்கத்த குடுத்துச்சு.